இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். பாண்டியன் காலையில அவசர அவசரமா எழுந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டு ஆட்டோ புடிச்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அங்க 4வது மாடியில 405வது ரூம்ல ராஜகுருன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர போய் பார்த்தாரு. ராஜகுரு யாருன்னா, அவருடைய தெருவுல வசிக்கிறவரு. பாண்டியன் ராஜகுரு கிட்ட பேசிட்டே இருக்கிற நேரத்துல, அங்க இருந்த வார்ட் பாய் ராஜகுரு கிட்ட வந்து தலை சொரிஞ்சுகிட்டே பணம் கேட்டாருங்களாம். உடனே ராஜகுரு ஒரு ரூ. 500 தாள் எடுத்து குடுத்தாருங்களாம். ஏன்னா ராஜகுருக்கு அந்த வார்ட் பாய் நெறைய உதவி செய்றாரு அதனால. இந்த பாண்டியன் வேற யாரும் இல்ல, ராஜகுருக்கு கடன் கொடுத்தவரு. ராஜகுருக்கு உடல்நிலை சரியாததுனால பதட்டமாயி போய் பார்த்தாரு. ஏன்னா பணம் மாட்டிக்கிச்சு இல்லீங்களா? அதனால. போன நேரத்துல ராஜகுரு கிட்ட நெறைய பணம் இருந்ததுனால அத கண்டுபிடிச்சுட்டாரு. இப்போ பாண்டியனுக்கு ஒரு யோசனை. முதல் தடவ பாண்டியன் ராஜகுருவ பார்க்க வந்ததுனால, அன்னைக்கு அவர் குடுத்த கடன கேட்கவே இல்லையாம். திரும்ப போயிட்டாரு. மறுநாளும் ராஜகுருவ பார்க்க பாண்டியன் வந்தாரு. அதுக்கு மறுநாளும் ராஜகுருவ பார்க்க பாண்டியன் வந்தாரு. இப்படியே தொடர்ந்து 10 நாள் வந்தாரு. பாண்டியனுக்கு ரொம்ப மனசோர்வாயிடுச்சு. என்னடா தினம் வரோம், இவ்ளோ பணம் வச்சிருக்கிறாரு. நம்ம கிட்ட வாங்குன அந்த கடன கொடுத்துரலாமே அவரு. ஏன் கொடுக்க மாட்றாரு? இன்னைக்கு எப்படியாவது கேட்டுடணும்னு பொறுமை இழந்துட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டாராம். ராஜகுரு, உங்ககிட்ட நெறைய பணம் இருக்கு. அத நான் பார்த்துட்டேன். நான் குடுத்த கடன குடுத்துருங்க. நான் திரும்ப போயிடுவேன். எனக்கு எதுக்காவது செலவுக்கு உதவும். இந்த பணத்துக்காக உங்கள தினம் வந்து நான் பார்க்குறேன். எனக்கு தயவு செஞ்சு இந்த பணத்த கொடுத்துருங்கன்ட்டு கொஞ்சம் கோவமாவும், அதே மாதிரி ரொம்ப சோகமாவும் கேட்டாருங்களாம். ராஜகுரு பாண்டியன பார்த்து பேச ஆரம்பிச்சாருங்களாம். "பாண்டியா, நீ வர்றது பணத்துக்காக தான்னு எனக்கு தெரியும். நான் ஒரு காலத்துல என்னுடைய மனைவி மக்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு தான் இருந்தேன். ஆனா ஒரு கெட்ட செயற்கையால என்னுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க மகன்களோட. அப்ப இருந்த பணத்த என்ன சுத்தி இருந்த அத்தன மோசமான மக்களும் என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. அப்போ அன்பா இருக்கிற மாரி நடிச்சாங்க. அதுக்கப்புறமா என்கிட்ட பணம் இல்லன்னு தெரிஞ்சோனே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து தான் உங்ககிட்ட நான் கடன் வாங்குனேன். எனக்கு ஒரு பிஎஃப் அமௌண்ட் வர வேண்டியது இருந்துச்சு. அது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. பணம் இருக்கு என்கிட்ட உங்களுக்கு திருப்பி குடுக்க. நான் ஏன் திருப்பி குடுக்கலன்னா, ஆஸ்பத்திரியில இருக்கிற பேஷண்ட்ஸ அத்தன ரிலேட்டிவ்ஸும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தினமும். இதெல்லாம் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனா என்ன பார்க்க ஒருத்தர் கூட வரல பாண்டியா. நீ ஒரு ஆள் தான் வந்த இந்த பணத்துக்காக. அதனால தான் பணம் இருந்தும் உனக்கு குடுக்க எனக்கு மனதில்ல. இன்னும் 1 வாரத்துல நான் டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன் இல்லையா? அப்போ உன் வீட்டுக்கே வந்து குடுத்துடலான்னு பார்த்தேன். எனக்குன்னு யாருமே இல்லாம ஒரு அனாதையா ஆயிட்டேன்." அப்படின்னு சொன்னாருங்களாம். இத கேட்ட பாண்டியனுக்கு ரொம்ப மனசு கவலையாயி அவர கட்டி அணைச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சுட்டாருங்களாம். இந்த குட்டி கதை நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்குதுங்க. மனைவி மக்களுக்கு யார் ஒருத்தர் துரோகம் பண்றாங்களோ, அவங்களும் இந்த ராஜகுரு மாதிரி தான் கடைசி காலத்துல அனாதையா இருப்பாங்க, பணம் இருந்தாலும். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.